இல்லை, அதில் உங்களுக்கு தெரியும், போட்டிங்கிறது கோட்பாட்டு அளவு போட்டி தான். உங்களுக்கு இதுவரை இந்த நாட்டில் என் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், துன்பங்கள் இருக்குல்ல, இந்த பிரச்சனைகள் தினந்தோறும் போராட்டம் நடக்குது. அதை நீங்கள் என்னை விட நீங்கள் ஊடகத்தில் இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் நல்லா கவனிப்பீங்க. ஆசிரியர்கள், படிப்பிக்கிற ஆசிரியர்கள் பாதையில் நிற்கிறாங்க, மருத்துவர்கள் வீதியில் நிற்கிறாங்க, செவிலியர்கள் வீதியில் நின்று போராடுறாங்க, வேளாண்குடி மக்கள் போராடுறாங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறாங்க, துப்புரவு பணியாளர்கள் போராடுறாங்க. எல்லாருமே வீதிக்கு வந்து போராடும் போது அரசு நல்லாட்சி கொடுக்குறேன்னு சொல்லுது. இப்போ கடந்த காலத்தில் நிறைய போராட்டங்கள் வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அது என்னன்னா, இந்த போராட்டங்களை எல்லாம் கையெழுத்தது யார்? இந்த பிரச்சனைகளை எங்களுக்கு திணித்தது யார்? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதே, இதை தந்தது யாருன்னா இவர்கள் தான். இதையெல்லாம் தந்தவர்கள் இவர்கள், இதை தீர்க்க வேண்டும் என்று வந்தவர்கள் நாங்கள். அதில் இருக்கிற வேறுபாடு புரியுது. இவங்க 3 பேரும் ஒரு இலவசம்னு இருக்காங்க, நாங்கள் இல்லைன்னு இருக்கோம். இப்போ யாராருக்கும் போட்டின்னு தெரியுது. அது ஒரு கரை, இது ஒரு கரை. அவர்கள் திராவிடர்கள்ங்கிறாங்க, நாங்கள் தமிழர்கள்ங்கிறோம். அவங்க இருமொழி கொள்கைங்கிறாங்க, நாங்கள் ஒரு மொழி கொள்கை, விரும்பினால் எம்மொழியும் கற்போம்ங்கிறோம். அப்போ ஒவ்வொன்றிலையும் மாறுபடுறோம். இதுக்குள்ளே தான் போட்டி இருக்குமே ஒழிய, நீங்கள் இப்போ இலவசம்ங்கிறாங்க, இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேங்கிறேன், நான் அதை கொடுப்பேங்கிறேன். நான் இலவசம் தரேன், கல்வி மருத்துவம் தூய குடிநீர் தரேன், மற்றதெல்லாம் இலவசம் தர முடியாதுங்கிறேன். அப்போ இந்த கோட்பாட்டு அளவில் நாங்கள் மாறிபட்டு நிற்கிறோம். இதுக்குள்ளே தான் போட்டி இருக்க முடியும். இந்த நாட்டில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் ஒன்று காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக, இது நாளை தவிர வேற யாரும் இருக்காங்களா? அப்போ அதனால தான் இது நாளை எதிர்த்து நாங்கள் நிற்கிறோம். இப்போ உங்களுக்கு விளங்குதா? அப்போ அதில் அவங்கவுங்க குறிச்சுக்கிறாங்க, எங்களுக்கு இவங்க எதிரி, இவங்க அது எதிரின்னு. இப்போ என்டிஏவுக்கு தமிழ்நாட்டு அரசியலில் என்டிஏக்கு என்ன பிரச்சனை வருது? இங்கே ஐயா ஸ்டாலினை வீழ்த்தி எடப்பாடி வர்றதா, எடப்பாடி ஐயா வீழ்த்தி ஸ்டாலின் ஐயா வர்றதா? திமுகவா அதிமுகவா? பிசாசா பேயா? பேயை விட்டுட்டு பிசாசை கல்யாணம் பண்ணுறதா? பிசாசை விவாகரத்து பண்ணிட்டு பேயை கல்யாணம் பண்ணுறதா? இப்போ நாங்கள் இந்த பேயை தள்ளிட்டு ஒரு தேவதையை உட்கார வைக்கணும்னு நினைக்கிறோம். தீமைக்கு மாற்று தீமை இல்லை. நபிகள்கிட்ட கேட்குறாங்க, தீமை எப்படி ஒழிப்பீங்கன்னு. நான் நன்மையை வச்சு தான் ஒழிப்பேன்னு. இப்போ நன்மை யாரு? இப்போ அதிமுக திமுக ரெண்டும் வெவ்வேறு கட்சி. இப்போ திமுகவில் 11 அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள். சொல்லணுமா, பேர் சொல்லணும்னு இல்லை. இப்போ கூட புதுசாக கொஞ்சம் பேர் போய் சேர்ந்து இப்போ அடுத்த அமைச்சரவை வந்தால் அதுலேயும் அவங்க. அப்போ 2 வெவ்வேறு கட்சின்னு எப்படி சொல்கிறீங்க? கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில் என்ன மாதிரி இருக்கா? இங்கேயும் டாஸ்மார்க் இருக்கும், இங்கேயும் இருக்கும், இங்கேயும் ஊழல் அஞ்சிருக்கும், ஊழல் அஞ்சிருக்கும், இங்கேயும் மலையை வெட்டுவாங்க, மணல் அள்ளுவாங்க, எல்லாம் உங்களுக்கு அதே தான் தொடரும். அப்போ ஆள் மாறும், ஆட்சி மாறும், ஆட்சி முறை மாறாது. அப்போ ரெண்டும் ஒரே கட்சி தான். இங்கே வந்து சேரும்போது தாய் கழகத்துக்கு வந்துட்டோம், அப்புறம் அங்கே போனால் நாங்கள் சேய் கழகத்துக்கு போயிட்டோம். இப்போ தாயை போல தானே பிள்ளை இருக்கும், நூலை போல தானே சேலை இருக்கும். இது சொர்ணாக்காவாக இருந்தால் இது மட்டும் என்ன தேவதையாவாக வந்துடும், இது குட்டி சொர்ணாவாக தான் இருக்கும். அப்போ அப்படித்தான் இது இந்த கட்சிகள். அதனால இந்த கோட்பாட்டு அளவில் நாங்கள் முரண்பட்டு நிற்கிற போது அவங்க ஒரு முனையில் இருக்காங்க, நாங்கள் எதிர்முனையிலும் இருக்கோம். அவங்க சூலாயுதமாக இருக்காங்க, நான் வேளா இருக்கேன். உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது மாநில அரசுடைய ஒரு கடமை. ஆனால் உள்ளாட்சி தேர்தல் பற்றி நாம்